कल्पतरुवस पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिके। निगमकल्पतरोर्कलितं फलं षण्मुखं सुखमुखात् अमृतद्रव संयुतं पिबद भावद रसमालयं मुहुरसो रसिका विभावसागर। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा प्रभु। थैंक यू प्रभु। दंडवर्तन हरे प्रभु। कृष्णा। थैंक यू माता जी। हरे कृष्णा। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरि प्रिये। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, நம்ம இன்னைக்கு சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள்ல ராதாஷ்டமி வரப்போகுது 31ஆம் தேதி. ஸோ அது தொடர்பாக நம்ம இன்னைக்கு ராதாஷ்டமி ஸ்ரீமதி ராதாராணியோடைய மகிமைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேரம் இருந்ததுன்னா நம்ம அந்த கம்சன் வாசுதேவன் சம்பாஷணை பாதியில நிறுத்தி இருக்கோம். நம்ம நேரம் கிடைச்சதுன்னா அதை படிக்கலாம், அப்படி இல்லாட்டி அடுத்த வாரத்துல அதை பத்தி தொடர்ந்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ராதாஷ்டமி வர்றதால ஸ்ரீமதி ராதாராணியுடைய கருணை, அவர் எந்த அளவுக்கு அவருடைய மகிமை சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு பக்தியில மேலும் மேலும் வளர வேண்டும். அதே போல பத்ர பூர்ணிமாவும் வருது நமக்கு. ஸோ அந்த பத்ர பூர்ணிமா நிகழ்ச்சியை பத்தியும் கொஞ்சம் நம்ம பேசிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துல நம்மை முன்னுக்கு எடுத்து செல்வதற்கு இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. ஸ்ரீமதி ராதாராணிக்கு, ராதாராணி எப்படிப்பட்டவர் என்றால், இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பகவத்கீதையில நம்ம பார்த்திருப்போம். அறிமுக பகுதியில பல்வேறு வகையான வணக்கங்கள் பிரார்த்தனைகள்ல ஸ்ரீமதி ராதாராணிக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கார். உருக்கிய தங்கத்தின் நிறம், அந்த உருக்கிய தங்கத்தின் நிறத்தின் தப்த காஞ்சன கௌரங்கி, அந்த உருக்கிய தங்கம் அந்த நிறத்துக்கு ஒத்திருப்பவளும் ரிஷபானு அரசரின் மகள் ராதா விருந்தேவனேஸ்வரி ரிஷபானு சுதேதேவி. ரிஷபானு சுதேதேவி அவங்க 2 பேருடைய மகளாகவும் பிருந்தாவன தாமத்தினுடைய ராணி ராதே விருந்தாவனேஸ்வரி, அந்த ராணியும் பிரணமாமி ஹரிப்பிரியே. ஹரினா இங்க யாரு? பகவான் கிருஷ்ணர். அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் நெருங்கிய அன்பிற்கு பாத்திரமான ஸ்ரீமதி ராதாராணிக்கு என்னுடைய பணிவான மரியாதை கலந்த வணக்கங்கள். ஸ்ரீமதி ராதாராணியை நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு இன்றைய இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணையை நம்ம துவக்குகிறோம். ஸ்ரீமதி ராதாராணி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. பகவான் கிருஷ்ணருடைய லீலைகள், பல்வேறு லீலைகள் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருப்போம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாஸ்திரங்களில் அவரை பற்றிய பெருமைகள், எப்படி அவருக்கு மிக உன்னதமான ஒரு இடம், பக்தி ஆன்மீகத்தில் ஒரு உன்னதமான இடம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா மரியாதைக்குரியவர், பரம்பொருள், பரமபுருஷர், முதல்வர். அவர்தான், அவருக்கு மேலேயும் யாருமே கிடையாது, அவருக்கு இணையாகவும் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரம்புருஷர் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா, பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது போல கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான், அவர்தான். அது போல ஸ்ரீமதி ராதாராணி யார் என்றால், அப்படிப்பட்ட பகவானினுடைய நித்திய துணை, எட்டர்னல் கன்சர்ட் அப்படிம்பாங்க. கன்சர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி, மனைவி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இங்க எடுக்கக்கூடாது. இத நித்தியமான ஒரு துணை. லக்ஷ்மி தேவி, நாராயணன் லக்ஷ்மி தேவின்னு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு ஒரு விரிவங்கம், அவதாரம், அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்ரீமதி ராதாராணி. ஆனால் ஸ்ரீ பகவானுடைய பக்தி தொண்டில் எப்பொழுதுமே நித்தியமாக துணை இருப்பவர். அவர் யார் அப்படின்னா, ஒரு தூய பக்தி. தூய பக்தி, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற ஒரு அன்பு, தூய்மையான பக்தி அப்படின்னா நம்ம மனசுல வரக்கூடியது யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஒரு ரோல் மாடல் சொல்லுவோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா பக்திக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உச்ச ஸ்தாயில் இருப்பவர் ஸ்ரீமதி ராதாராணி. அவருடைய தோற்றம் நம்ம அந்த 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 விஷயங்கள்லாம் நம்ம நிறைய போறது, சும்மா தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அவருடைய தோற்றம் பத்ரா, இந்த 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 ஒரு மாதம் மிகவும் புனிதமான ஒரு மாதம்.
அமாவாசையில இருந்து பௌர்ணமி வர்ற அந்த இடைப்பட்ட பகுதி அரை நிலவு. இப்ப போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாயங்காலத்துல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலவு பாதியா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இடைப்பட்ட காலம் அரை நிலவு. அந்த அரை நிலவு நேரம், அந்த அரை நிலவு நேரத்துல பத்ர மாதம் ஒரு வாட்டி என்ன ஆயிடுதுன்னா, அவருடைய தகப்பனாராக இருக்க வேண்டிய ரிஷபானு சுதேதேவி அவர் யமுனா ஆற்றில வந்து குளிக்கிறதுக்கு போறார். குளிக்க போகும்போது அந்த இடத்துல அப்படியே ஒரு தங்க நிற வெளிச்சம். நம்ம காலங்கத்தால போய் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் எப்படி பிரகாசமா அப்படியே ஒரு தங்க கலர்ல நமக்கு தெரியற மாதிரி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தூய்மையான அன்பின் ஒரு பிரதிபலிப்பாக அந்த தங்க நிறம் அப்படியே அவருக்கு ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இடத்துல பகவான் ஒரு தங்க தாமரையில் அவர் யமுனை நதியில குளிக்க போகும் பொழுது அந்த தங்க தாமரையில் யாரு? ஸ்ரீமதி ராதாராணி அங்கு பார்க்கிறார். இவங்க யாரு அப்படின்னா பகவானினுடைய ஹலாதினி சக்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா? பகவானுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க கூடியது யார் என்றால் ஸ்ரீமதி ராதாராணி. அந்த குளிக்கிற இடத்துல அந்த தாமரை பூல அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்த உடனே அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பரவசம். அந்த நேரத்துல பிரம்மதேவன் அங்க தோன்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குழந்தை வேற யாருமே கிடையாது, சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி. நாராயணன் லக்ஷ்மி தேவி நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த லக்ஷ்மி தேவி தான் இங்கு தோன்றி இருக்கிறாள். எதற்காக தோன்றி இருக்கிறாள் என்றால் உன்னுடைய பிரார்த்தனைக்கு. எப்படி பகவான் கிருஷ்ணர் பிரார்த்தனையின் மூலமாக யசோதா மாயி தேவகி அந்த மாதிரி அந்த குழந்தைகளை அவர்கள் அனுபவிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறாரோ, அது போல இந்த ரிஷபானு சுதேதேவி அவங்களுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து லக்ஷ்மி தேவி இங்கு வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் அவருக்கு அந்த இடத்துல எடுத்து கூறுகிறார். இதுதான் அந்த தோற்றத்தினுடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நமக்கு. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது கீர்த்திதாக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். ஆகா, குழந்தையே இல்லாம நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த குழந்தை வந்து கண்ணு மூடியே இருக்கு, அதாவது குருடன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, கண்ணு திறக்காம அந்த குழந்தை இருக்கு. அது ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது யசோதா மாயி கீர்த்திதா இவங்கெல்லாம் வந்து நெருங்கிய தோழிகள். கீர்த்திதாக்கு ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் யசோதாவிற்கு. உடனே பகவான் கிருஷ்ணரை, சின்ன குழந்தை அப்போ அந்த கிருஷ்ணர் குழந்தையா இருக்கார், அப்போ அந்த குழந்தையை எடுத்துட்டு அவங்கள பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது தொட்டில்ல ஸ்ரீமதி ராதாராணி அந்த தொட்டில இருக்கும்போது குழந்தை தவழ்ந்து அந்த தொட்டில போய் அந்த அந்த குழந்தைங்க போய் விளையாடுங்க இல்லையா? அந்த மாதிரி போயிட்டு அந்த குழந்தைய என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பகவான் போகும்பொழுது அப்பொழுது ஸ்ரீமதி ராதாராணி கண்ணை திறந்து பகவானை முதன்முறையாக பார்க்கிறார். சோ இதெல்லாம் பகவானுடைய ஒரு லீலைகள். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி வேற எதையுமே பார்ப்பதற்கு விருப்பம் கிடையாது. பகவானைத்தான் முதலில் பார்க்க வேண்டும். சோ ராவல் அப்படின்னு நீங்க எல்லாம் அந்த விருந்தாவன் யாத்திராக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ராவல் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீமதி ராதாராணியினுடைய இளமை கால அந்த லீலைகள் எல்லாமே. பர்சானா, ராவல் பக்கத்துல பர்சானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு திருமணமானது அபிமன்யு அப்படிங்கிற ஒருவனோடு திருமணம் செய்து யாவத். இது எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் தான். நம்ம எல்லாம் அந்த யாத்திராக்கு போகும்போது எல்லாமே நமக்கு தெரியும். சோ ரிஷபானு கீர்த்திதா ராதாராணியுடைய பெற்றோர்கள். ஸ்ரீதாம் ஷகா, அதே போல ஒரு இளைய சகோதரி அனங்க மஞ்சரி, இவங்கெல்லாம் அவருடைய உறவுகள். தப்த காஞ்சன கௌராங்கி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவருடைய நிறத்தை குறிக்கக்கூடியது. நிறம் எப்படி இருக்கும் என்றால் சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லுவோம் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு தங்க நிறத்தை வார்த்தெடுத்த தங்க நிறம் போல, அது போல பகவானினுடைய ஹ்லாதினி சக்தி. பகவானுக்கு எண்ணற்ற சக்திகள்ல வந்து ஹ்லாதினி சக்தி. பகவான் சந்தோஷமா இருக்கார் அப்படின்னா, யாரால சந்தோஷமா இருக்கார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியோட தான். அப்படிப்பட்டவர். அவரை பற்றிய பல்வேறு வகையான மகிமைகள் பல்வேறு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதுல வந்து உஜ்ஜலா அப்படின்னா நம்ம வந்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்கோம். நகை போட்டுட்டே இருக்கும்போது அந்த வைடூரிய கற்கள்ல மேல வச்சிருக்கோம், கிரவுன்ல வைடூரிய கற்கள் வச்சிருக்கு அப்படின்னா அந்த நகைக்கே ஒரு அழகு தரக்கூடிய கற்கள் போல இருக்கும் இல்லையா? அது போல பகவானுக்கு அன்பு செலுத்தக்கூடிய
தொண்டில் அந்த உஜ்ஜலா அப்படிங்கிற மிக உயர்ந்த ஒரு சேவகத்தை செய்யக்கூடிய தன்மை படைத்தவர். அந்த பக்தி சேவகம் அப்படிங்கிற விஞ்ஞானத்தில் ஸ்ரீமதி ராதாராணி மகுடமாக இருக்கிறார். உஜ்ஜலா அப்படின்னா அதுக்கு அதான் அர்த்தம். எவ்வளவோ பேர் நம்ம பார்த்திருக்கோம் பக்தி பண்றாங்க பகவானுக்கு. நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க, நிறைய பக்தர்கள் இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே பகவான் ஒரு பக்த வத்சலனாக பல்வேறு லீலைகள் செய்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீமதி ராதாராணிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த உஜ்ஜலா மகுடம், த ஹையஸ்ட், அவங்கதான். என்னது? பகவானுக்கு அன்பு செலுத்தக்கூடிய விஷயத்தில். ஆச்சாரியர்கள் எழுதுகிறாங்க, இவங்க வேற சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான், அதிர்ஷ்ட தேவதை. இந்த அதிர்ஷ்ட தேவதை ஸ்ரீமதி ராதாராணி லக்ஷ்மி தேவியாக வருகிறாள். எப்படி பகவானுக்கு எண்ணற்ற அவதாரங்கள் விஷ்ணு மூர்த்திகள் இருக்கின்றதோ அது போல ராதாராணி லக்ஷ்மி தேவி ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஒரு விரிவங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூறப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா புக்ல இதை பத்தி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த ஸ்ரீமதி ராதாராணி எதற்காக நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சாரியர்கள்லாம் எப்படி என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த நோக்கம், மிகவும் உயர்ந்த ஒரு ஒரு செயல் அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்ஷன் ஆஃப் யுவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில எக்கச்சக்கமான செயல்கள் செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும்பொழுது மிகவும் சிறந்ததாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பகவானினுடைய கருணையை பெறுவதுதான். அவ்வளவு சீக்கிரமா பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பிரேம புமார்த்தோ மகான் அப்படிங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு சொல்லும்போது, பிரேமா புமார்த்தோ மகான். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் உயர்ந்த ஒரு சாதனை. பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய உத்தியோகத்துல இருக்கலாம், என்னென்னமோ நீங்க பண்ணிருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு அச்சீவ்மெண்டே கிடையாது. பகவானினுடைய ஒரு கிருபை, ஒரு கருணை உங்களுக்கு கிடைக்கல, அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கல, அவருக்கு அன்பு செலுத்துவதற்கு கிருஷ்ண பிரேமை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கிருஷ்ண பிரேமையை எல்லோருக்கும் வழங்க வேண்டும். அப்படின்னா அந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த மதிப்புடையது. அப்படிப்பட்ட கிருஷ்ண பிரேமையை வழங்கக்கூடிய பகவான் கிருஷ்ணரே ஸ்ரீமதி ராதாராணியின் பின்னால் செல்கிறார் அப்படிங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. நிறைய ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவிற்கு ஸ்ரீமதி ராதாராணி ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார், பகவானை கவரக்கூடிய தன்மை இருக்கிறது இல்லையா? அதுதான் அந்த ஸ்ரீமதி ராதாராணி. அவரை புரிந்து கொண்டு அவருக்கு நாம் சேவகம் செய்ய வேண்டும். கிருஷ்ணருடைய வழிபாட்டுல நம்ம இருந்தோம் அப்படிங்கும்போது, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய ஒரு இன்னல்கள்ல இருந்தாலும் நிறைய ஜட இயற்கை, ஜட வாழ்க்கையில் நாட்டம் அதிகமாக இருந்து அதிலிருந்து நம்மளால விடுதலை அடைய முடியல. அந்த விடுதலையை தரக்கூடியவர் யார் என்றால் கிருஷ்ண உணர்வு. அந்த கிருஷ்ண உணர்வை வழங்கக்கூடிய பக்தர்கள். அந்த மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி அந்த பகவான் கிருஷ்ணருக்கே விடுதலை வழங்கக்கூடிய மகாபாகவதா அப்படிங்கிறாங்க ஆச்சாரியர்கள்லாம் ஸ்ரீமதி ராதாராணிய. அப்படிப்பட்ட ஸ்ரீமதி ராதாராணியை கூட பகவான் கிருஷ்ணரினால் புரிந்து கொள்ள முடியாதாம். அவர் என்ன பண்றாரு, எப்படி ஸ்ரீமதி ராதாராணி நடவடிக்கை இருக்கிறது, பக்தியினுடைய உச்சஸ்தாய். அதனாலதான் காரணம், ரகசியமான காரணம், சைத்தன்ய மகாபிரபு அவதரிப்பதற்கான ஒரு காரணம், தோன்றியதற்கான ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனிப்பட்ட காரணம், ரகசியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணங்களை அவர் சொல்றாரு. சைத்தன்ய சரிதாமிரத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அதுல ரகசியமான காரணம் அப்படிங்கும்போது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறார். அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? வேதாகம் சமதித்தானி வர்த்தமானானி ச அர்ஜுனா. அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, எனக்கு இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும், எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு ஸ்ரீமதி ராதாராணியை பத்தி ஒண்ணுமே தெரியல, புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிறார். அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி எந்த அளவிற்கு மகிமை வாய்ந்தவர், அவருடைய அந்த பக்தி தொண்டு, அந்த பக்தி, ஸ்ரீமதி ராதாராணியுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் சைத்தன்ய சரிதாமிரதா, இந்த ஸ்லோகம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நானு. இது உத்தவனுக்கு பகவான்
உத்தவ கீதைன்னு இருக்கு இல்லையா, அதுல பண்ணும்பொழுது பேசும்பொழுது ஸ்ரீமதி ராதாராணியுடைய புகழை பற்றி உத்தவனிடம் கூறும்போது அவர் கூறுகிறார். அது மத்திய சைத்தன்ய சரிதாமிர்தால ஒரு சின்ன பகுதி. கிருஷ்ணதாஸ் கவிராஜர் அந்த ஒரு புகழை பற்றி எழுதுகிறார். பிரஜவாஷியதா ஜனா மாதா பிதா ஷகா கனா சபே ஹோய் மோர பிராணஷமா தாண்ட்ரா மத்தியே கோபி கனா சாக்ஷாத் மோர ஜீவன துமி மோர ஜீவனேர ஜீவன. இது சொல்லுங்க, இது பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய வாயால சாக்ஷாத் பகவான் சொன்ன ஒரு ஸ்லோகம். இது படிங்க, யாரெல்லாம் படிக்க ஆசைப்படுறீங்களோ படிங்க. हरे कृष्ण प्रभु जी, प्रणाम प्रभु जी। ब्रजवासी जता जना माता पिता सखा घना सबे हय मोर प्राणा समा तार मध्ये गोपी घना साक्षात मोर जीवना तुम्ही जीवनेर जीवना। हरे कृष्ण। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु जी। ब्रजवासु जन जन जद जन माता पिता सगा गण सबे हय मोर प्राण सम तार मध्य गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवनेर जीवन। हरे कृष्ण प्रभु जी। थैंक यू। हरे कृष्ण। हरे कृष्ण। ब्रजवासी जत जन माता पिता सखा गण सबे हय मोर प्राण संबाधर मध्य को गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवने जीवन जीवनेर जीवन। हरे कृष्ण। ब्रजवासी जद जन माता पिता सग गण सबे हय मोर प्राण सम तारा मध्य गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवनेर जीवन। ब्रजवासी जन 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 माता पिता जगा गण सबे हय मोर प्रण सम तारा मध्य गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवनेर जीवन। हरे कृष्ण। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। दंडवत படிங்க। ब्रजवासी जत जन माता पिता सखा गण सबे हय मोर प्राणसम तार मध्ये गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवनेर जीवन। थैंक यू। हरे कृष्ण प्रभु। ब्रजवासी जत जन माता पिता सख गण सबे हय मोर प्राण सम तारा मध्य गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवन जीवनेर जीवन। हरे कृष्ण प्रभु। थैंक यू प्रभु। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। ब्रजवासी जद जन माता पिता जन गण सबे हय मोर प्राण सम तारा मध्य गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवनेर जीवन। हरे कृष्ण प्रभु। थैंक यू। हरे हरे बोल। कृष्ण। ब्रजवासी जत धन माता पिता सख गण सबे हय मोर प्राण समदार मध्य गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवनेर जीवन। थैंक यू प्रभु। हरे कृष्ण। हरे थैंक कृष्ण यू। प्रभु। படிக்கிறீங்க? ब्रजवासी जग जन माता पिता सग गण सबे हय मोरे प्राण सम तार मध्य गोपी गण साक्षात मोर जीवन तुम्ही मोर जीवनेर जीवन। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। விரஜவாசி யதா ஜன, பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, விருந்தாவன் தாமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனார், என்னுடைய இடையர்குல நண்பர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க என்றால் என்னுடைய உயிருக்கு நிகரானவர்கள். பகவானுடைய உயிர் அப்படின்னால இவங்க எல்லாம் அப்படிங்கிறாரு. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோபிகர்கள் சாக்ஷாத் என்னுடைய உயிருக்கு நிகர் அப்படிங்கிறது என்ன, என்னுடைய உயிரே. அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவருக்கு ரொம்ப வருத்தம். மற்றவங்க எல்லாம் அவருடைய உயிருக்கு நிகர் ஈக்குவலா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி முதல் லைன்ல. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கோபிகள் என்னுடைய சாக்ஷாத் உயிர். அந்த கோபிகளிலேயே ஆச்சாரியர்கள் கோபி அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீமதி ராதாராணியையும் இன்க்ளூட் பண்ணிங்க தான் சொல்றாங்க கோபின்னு சொல்லிட்டு. ராதாராணிக்கு ஸ்பெஷலா அவங்க எதுவுமே சொல்றது கிடையாது.
அதனாலதான் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கோபிகளில் ஸ்ரீமதி ராதாராணி முதன்மையானவள், என்னுடைய உயிரினுடைய உயிர். அதாவது ஒரு கிளி கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கதையெல்லாம் சொல்லும்போது என்னுடைய உயிர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உயிரின் உயிர் யாரு அப்படின்னா அந்த கோபியர்களிலேயே மிகவும் தூய்மையானவள், மிகவும் முதன்மையானவள். காரணம் என்ன அப்படின்னா, விருந்தாவனத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் மையமாக இருப்பவர் ஸ்ரீமதி ராதாராணி. நீங்க விருந்தாவனம் போனீங்க அப்படின்னாலே ராதே ராதேன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க முதல்ல நான் 2000 விருந்தாவன் போகும்போது எல்லாருமே ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, நாங்க ஃபர்ஸ்ட் விருந்தாவன் போகும்பொழுது எல்லாருமே ராதே 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வாயில அப்படியே நம்ம மூச்சு காற்று வருவது போல அவங்களுக்கு ராதே 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 தான். அந்த மாதிரி முதன்மையானவள், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் அந்த ஸ்ரீமதி ராதாராணியை மையமாக வைத்திருக்கு. அப்படின்னா அந்த ஸ்ரீமதி ராதாராணி யாரு என்றால் விருந்தாவனத்தின் அரசி. அந்த விருந்தாவனத்தினுடைய அரசி பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு அலங்காரம். பகவானுக்கு நீங்க டெக்கரேட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், பகவானுக்கு நீங்க டெக்கரேட் பண்ணீங்கன்னா அவர் எப்படி அழகா இருப்பார் அப்படின்னா, அந்த அலங்காரமாக ஸ்ரீமதி ராதாராணி இருந்தால்தான் பகவான் கிருஷ்ணருக்கு அழகு வெளிப்படுமாம். நம்ம நிறைய ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ட்ரெஸ் போட்டுக்கும் போது நல்லாவே இருக்கு, சம்டைம்ஸ் அழகா இருக்காது, நல்லாவே இருக்காது, சூட் ஆகாது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பகவானுக்கு அலங்காரம், அவர் எப்பவுமே பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக அழகாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அலங்காரமாக இருப்பதே ஸ்ரீமதி ராதாராணி. சோ அந்த அளவுக்கு ஆச்சாரியர்கள் ஸ்ரீமதி ராதாராணியுடைய அந்த பக்தி தொண்டு விருந்தாவனத்தில், இதெல்லாம் விருந்தாவனத்தை நம்ம எதுக்கு மையமாக வச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, பிரதானமான லீலைகள், பகவானினுடைய பிரதானமான லீலைகள், சுவையான லீலைகள். நீங்க உடனே கேட்கலாம், குருக்ஷேத்திரல் தானே பிரபு பெரிய சண்டையே நடந்தது, அதுதானே பிரபு எக்கச்சக்கமான அப்படின்னு. அது ஜஸ்ட் பிலாசபி, அவ்வளவுதான், நமக்கு தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக பகவானினுடைய லீலைகள். ஆனால் நயமாக, சுவையாக, அனைவரும் அனுபவிக்க கூடிய வகையில் அவர் செய்த லீலைகள் எல்லாமே விருந்தாவனத்தில். அதனாலதான் அந்த விருந்தாவனத்தை பத்தி அவர் அவ்வளவு சிறப்பாக கூறுகிறார். ஸ்ரீமதி ராதாராணி அவருடைய ஒரு அலங்காரம். பகவானுக்கு மதன மோகன் அப்படின்னு பேரு, மன்மதனை மயக்க கூடியவர். மன்மதன் அப்படின்னா அழகிற்கு ஒரு உதாரணம், கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவரையே கவரக்கூடிய அழகு படைத்தவர் பகவான் மதன மோகன். அவரையே மயக்கக்கூடிய, அழகை மயக்கக்கூடிய, அழகானவரையே கவரக்கூடிய மிகச்சிறந்த அழகானவள் பகவான் கிருஷ்ணரையே மயக்கக்கூடியவர். மயக்கத்தை மயக்கக்கூடிய அந்த மயக்கத்திற்கு அதிபதியான பகவான் கிருஷ்ணரையே மயக்கக்கூடியவர் மதன மோகன மோகினி. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது பகவான் கிருஷ்ணர், அதாவது ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீல பிரபுபாதர் ஒன் ஆஃப் த லெக்சர்ஸ் அவருடைய ஒரு சொற்பொழிவுல ரொம்ப சிறப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ராதாவினுடைய பெயர் எதற்காக முதலில் அழைக்கப்படுகிறது, ராதா கிருஷ்ணா என்று ஏன் அழைக்கிறார்கள், ஏன் கிருஷ்ணா ராதா என்று அழைக்க கூடாது அப்படின்னா, அதற்கு அவர் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரியலைசேஷன், அவருடைய ஒரு புரிதல், ஆச்சாரியர்களுடைய புரிதலை தான் அவர் கொடுக்கிறார். தனிப்பட்ட முறையில் அவர் எதுவுமே சொல்றதே கிடையாது. காரணம், அந்த ராதாராணியை விட மிகச்சிறந்த பக்தர்கள் யாருமே கிடையாதாம். அந்த ராதா அப்படிங்கிற பேரை முதல்ல சொன்ன உடனேவே பகவானுக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுகிறது. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா, அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூலியேன கிருஷ்ணானுசீலனம். பகவானுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பக்தி தொண்டினை நாம் செய்ய வேண்டும். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பக்தியை நம்ம செய்யறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸ்ரீமதி ராதாராணி பேரு ராதா அப்படின்னு கேட்டாலே அவருக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுகிறது. இந்த ஜீவராசியினுடைய பிரதான கடமை என்ன, பகவானை எப்பொழுதுமே சந்தோஷத்தில் வைத்திருப்பது. நம்மளுடைய அங்கங்கள், நம்முடைய இந்திரியங்கள் எல்லாமே அவருடைய சேவகத்தில் ஈடுபடுத்தி அவருக்கு சுகத்தை தருவதுதான் ஜீவராசிகளுடைய நித்திய கடமை இல்லையா. எட்டர்னல் சர்வெண்ட்ல நம்ம எல்லாமே தாசானுதாசன் சொல்றாருலே மகாபிரபு, அவருக்கு அந்த பேரை கேட்டாலே சந்தோஷம் கிடைச்சிருமா. பகவான் கிருஷ்ணர் சக்திமான் என்றால் ஸ்ரீமதி ராதாராணி சக்தி.
சக்திமான் அப்படின்னா ஜெனரேட்டர். நீங்க வந்து வீட்டுல வாசல்ல ஒரு ஜெனரேட்டரை வச்சிருக்கீங்க. அந்த ஜெனரேட்டருக்கு வந்து எப்போ பவர் கிடைக்கும், அந்த ஜெனரேட்டருடைய உண்மையான முக்கியத்துவம் எப்ப நமக்கு தெரியும்? வீட்டுல கரண்ட் போயிட்டு அதை ஆன் பண்ணி வச்சு வீடு ஃபுல்லா பிரைட்டா வந்த உடனே தான் அந்த ஜெனரேட்டருக்கு வேலை செய்யுது, அதனுடைய உண்மையான பலனை நம்மால் அனுபவிக்க முடியும். அது போல ஸ்ரீமதி ராதாராணி தான் அந்த பகவானினுடைய சக்தி. அந்த பகவானுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர வேண்டும். வீட்டுல ஜெனரேட்டர் வாங்கி வச்சுட்டீங்க, அது எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்குமே தெரியாது, அதை யூஸே பண்றது இல்லை. நம்ம அதை பத்தி யாருக்காச்சும் தெரிய வருமா? பின்னாடி தெரிய வரவே வராது. அது போலத்தான் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா அவரை பற்றி தெரிவதற்கு ஆற்றல் அது யாரு என்றால் ஸ்ரீமதி ராதாராணி. காரணம், எப்படி ஒரு நெருப்புக்கும் உஷ்ணத்திற்கும் வித்தியாசம் கிடையாது, இரண்டுத்தையுமே பிரிக்க முடியாது. நெருப்பு அப்படின்னு போனா அந்த இடத்து பக்கத்துல போனாலே உஷ்ணம் வந்துடும் நமக்கு. அது போல பகவான் ஸ்ரீமதி ராதாராணி, பகவான் சக்திமான், சக்தி, இவர்கள் இருவரையுமே பிரிக்கவே முடியாது. அதனால்தான் ராதா என்பது முதலில் வருகிறது அப்படிங்கிறார். அந்த சக்தியை பற்றி நீங்கள் உணர வேண்டும் என்றால், சக்திமானை பற்றி தெரிய வேண்டும் என்றால் சக்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி அந்த ஜெனரேட்டருடைய கெப்பாசிட்டி என்ன, ஜெனரேட்டருடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது வேலை செய்யுதா செய்யலையா, அதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பல்பும் எரிஞ்சு எவ்வளோ வாட் நீங்க போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் எரிஞ்சாதான் ஓ கெப்பாசிட்டி இருக்கிற ஜெனரேட்டர் அப்படின்னு தெரியும். அது போல பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா சக்திமான்க்கு சக்தி தரக்கூடிய அந்த ஸ்ரீமதி ராதாராணி. எனவேதான் ராதா கிருஷ்ணா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு அற்புதமான ஒரு வர்ணனை. அதே போல நம்ம எல்லாமே பார்க்கலாம். சீதா ராமச்சந்திரா, பகவான் அந்த சக்தியை தரக்கூடிய அந்த பெண் உருவமாக பகவான் அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம வந்து ஆண் பெண் அப்படின்னு பிரிக்காம அந்த பெண் உருவமாக பகவான். சைத்தன்ய சரிதாமிர்த அறிமுக பகுதியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைஷ்ணவர்களுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு முதலில் அந்த பகவானுக்கு சந்தோஷம் தரக்கூடியவர்களுக்கு முதலில் பணிவான வணக்கத்தை செலுத்துவதுதான் முறை. சோ ராதா அப்படின்னு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிருஷ்ணா, அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணா, சீதா ராமச்சந்திரா அப்படின்னா அந்த சந்தோஷம் தரக்கூடியவரை முதலில் நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர்களுடைய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இதையே தான் பகவான், அதாவது பிரபுபாதர் விளக்கும் போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கும்போது, ஹரே அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம் எல்லாருக்குமே. ஹரே அப்படிங்கிறது அந்த பகவானினுடைய சக்தி. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் காலிங் ராதாராணி. ஹரே அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அந்த சக்தியை நாம் அழைக்கிறோம். கிருஷ்ணா அப்படிங்கும்போது பகவானை அழைக்கிறோம். ஸோ முதல்ல வந்து அந்த வைஷ்ணவ தத்துவம் சைத்தன்ய சரிதாமிரதருடைய அறிமுகத்துல பிரபுபாதர் வந்து ரொம்ப விளக்கமாக, இதெல்லாம் ரொம்ப ஹை பிலாசபி. நம்ம வந்து படிக்கும்போது நம்ம பாட்டுக்கு அப்படியே கடை கடை படிச்சுட்டு போவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையே என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆச்சாரியர்கள் எப்படி எல்லாமே பார்க்கிறார்கள் அப்படின்னு. காரணம், பகவான் அப்படிங்கும்போது புருஷா, அந்த புருஷனுக்கு சக்தி பிரகிருதி. அந்த பிரகிருதி பகவத்கீதையில படிச்சிருக்கோம் இல்லையா, புருஷா பிரகிருதி அப்படிங்கும்போது, பிரகிருதி அப்படிங்கும்போது ஒரு பெண் உருவமாக, ஆண் பால் பெண் பால் சொல்ற மாதிரி அந்த பிரகிருதி அப்படிங்கிறது பெண். இந்த ஸ்ரீமதி ராதாராணி என்பது எப்படி என்றால் பகவானுக்கு ஆற்றலையும் சக்தியையும் புருஷனுக்கான ஒரு அழகையும் லட்சணத்தையும் தரக்கூடியவள் ஸ்ரீமதி ராதாராணி. சோ ஸ்ரீமதி ராதாராணி இல்லை அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் ஜீரோ அப்படிங்கிற லெவலுக்கு ஆச்சாரியர்கள் வந்து அந்த அளவிற்கு ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கருணையை. ஆனால் ஸ்ரீமதி ராதாராணி மகாபாகவதா, அவங்களுடைய திறமை எதுவுமே வெளிக்காட்டிக்காம பகவானுக்காக எப்பொழுதுமே சேவகத்தில் இருப்பவர். ஆன்மீக ஆற்றல், ஆன்மீக சக்தி, பிளஷர் பொட்டன்சி அப்படிங்கிறோம்ல, பிளஷர் பொட்டன்சினா பகவானுக்கு சந்தோஷம் தரக்கூடியது. கிருஷ்ணா அப்படின்னாலே ஆல் பியூட்டிஃபுல், ஆல் அட்ராக்டிவ். அவர் சந்தோஷமா இருந்தா தான் எல்லாரையும் கவர முடியும் அவரால். அந்த கவர்ச்சியை தரக்கூடியதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு எப்பொழுதுமே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தரக்கூடியது யார் என்றால் ஸ்ரீமதி ராதாராணி. சோ அப்படி பார்க்கும் பொழுது
நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம் இல்ல, ஒரு டவுட் வர்ற மாதிரி இருக்கும். ஓ, இவ்வளவு கஷ்டமா நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருடைய அன்பை பெறுவது, இவ்வளவு ஹையஸ்ட் லெவல் ஸ்ரீமதி ராதாராணி அவரிடம்தான் பகவான் கவர்ந்து இழுக்கப்படுகிறார் அப்படின்னா நம்ம செய்யற பக்தி எல்லாம் என்ன பக்தி? நம்ம செய்யறதுக்கெல்லாம் பகவான் கவர்ந்து இழுப்பாரா அப்படிங்கும்போது ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக எழுதுகிறார். பகவான் கிருஷ்ணர் என்ன அப்படின்னா, அந்த கருணையினுடைய வடிவம் யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அந்த கருணை யார்கிட்ட இருந்து பகவானுக்கு கிடைக்குது என்றால் ஸ்ரீமதி ராதாராணியிடமிருந்து கிடைப்பதினால் அந்த கருணையின் மூலமாக நமக்கு அவருடைய பக்தியை பெறுவதற்கு எளிமையாக இருக்கிறது. நம்ம வந்து whether we are qualified or not, நமக்கு வந்து உண்மையாகவே அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, இதெல்லாம் படிச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரூப கோஸ்வாமி சொல்றாரு, கருணையே பகவானுக்கு வழங்கியது ஸ்ரீமதி ராதாராணி. அந்த கருணை இருப்பதினால் பகவான் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறார். அதனாலதான் ரகுநாத தாச கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் ஒரு ஸ்லோகத்துல எழுதுறாரு, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல எழுதுறாரு, நான் என்னுடைய வாயில், அதாவது தன்னை மிகவும் தாழ்மையான ஒரு நிலையில் கருதி கொண்டு, எப்படி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபு முதல்ல கயால போய் பார்க்கும்போது அவங்க வாயில வந்து புல் கட்டு வச்சுட்டு இருந்தாங்க. புல்லு ஜஸ்ட் டு மேக் அவங்கள வந்து ஒரு விலங்கு போல கருதி, அனிமல்ஸ் மாதிரி. கற்றறிந்தவர்கள், பெரிய பண்டிதர்கள், பல்வேறு மொழிகள் தெரிந்தவர்கள், எல்லாமே பௌதீக கல்விகள், ஆன்மீக கல்வி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால அவங்க தங்களை ஒரு விலங்காக மாற்றிக்கொண்டு கருதி கொண்டு சப்மிசிவ் மூடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணதாச கவிராஜரும் அந்த மாதிரி எழுதும்போது, கந்தர்விகா, பகவான் கிருஷ்ணர் தன்னிடம் சரணடைந்தவர்களை எப்பொழுதுமே வெறுப்பதில்லை. எனவே நான் உங்களிடம் சரணடைகிறேன், கந்தர்விகா அப்படிங்கிறார். கந்தர்விகா அப்படின்னா அந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து எண்ணற்ற பெயர்கள். அதுல வந்து கந்தர்விகா, காந்தம் போல, கந்தர்வம் சொல்லுவோம் இல்லையா, கந்தர்வ கன்னிகள் சொல்லுவோம் இல்லையா, அது போல பகவானை கவர்ந்து இழுக்கக்கூடிய உன்னிடம் நான் அவர் டைரக்டா நான் போய் கிருஷ்ணர்கிட்ட நான் சரணடைகிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அப்படி நான் சரணடைஞ்சா கூட அவர் யாரையுமே நிராகரிப்பது கிடையாது. இருந்தாலும் நான் உங்களிடம் சரணடைகிறேன், என்னை தயவு செய்து நிராகரித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல. அதே போல பிரபுபாதரும் நிறைய கோட் பண்றாரு. பில்வமங்கல தாக்கூரார் எப்படி வந்து ஸ்ரீமதி ராதாராணியை மிகவும் புகழ்ந்து பாடுகிறார், பகவான் கிருஷ்ணருக்கு எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அதே போல ரூப கோஸ்வாமி ஸ்ரீ ராதிகா ஸ்தாவா, அதுல வந்து கோகுலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள், இளம் பெண்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையையும் பெருமையையும் தரக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணி, மாதவரினுடைய அன்பை பெற்றவளே, உனக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மாதவனுடைய அன்பை பெற்றவள் ஸ்ரீமதி ராதாராணி. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கருணையை பற்றி அனைவருமே விளக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு அற்புதமான ஒரு உத்தவ கீதை கிடையாது இது. ஆக்சுவலா உத்தவர் வந்து பிருந்தாவனத்துக்கு போறாரு. பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இருந்து வெளியேறின பிறகு அதுக்கப்புறமா அவர் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கோபியருடைய மனநிலை, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் இந்த கோபியர்களை பார்க்க வரும்பொழுது 10வது ஸ்கந்தத்துல 47வது அத்தியாயம், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் அத்தியாயம் அது. அதுல இந்த கோபிகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம், பகவான் கிருஷ்ணரை பார்க்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் செய்த ஒவ்வொரு லீலைகளையும் they are enacting the same லீலா. பகவான் பண்ண லீலைகளை எல்லாமே அவங்க நடிச்சு காட்டுறாங்களாம். ஒருத்தர் கிருஷ்ணராவும், ஒருத்தர் என்னென்ன லீலைகள்லாம் அவர் பண்றாரோ, பூத்தனா வதம், என்னென்ன வதங்கள்லாம் பண்ணுறோ, அந்த மாதிரி நேரத்துல பகவான் கிருஷ்ணரை அவர்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதுல ஸ்ரீமதி ராதாராணி கிடையாது, கோபி. இந்த இடத்துல ஸ்ரீமதி, அந்த கோபிக்கு தான் ராதாராணி அப்படிங்கிற ஒரு பெயர் நம்ம வந்து ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. டைரக்டா அங்க வந்து கோபி ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு கிடையாது. ஆனால் அந்த கோபிகரில் முதன்மையான கோபி
ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ராதாராணின்னு அர்த்தம். டைரக்டா வந்து ராதாராணி பேர் கிடையாது. நம்ம அது பின்னாடி வந்து பேச போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஏன் சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமதி ராதாராணி பேரையே பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேச போறோம் பின்னாடி. அதனால இந்த ஒரு ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் 10, 47, 12 இந்த ஸ்லோகமும் அனுப்பியிருக்கேன். இதுல வந்து ராதாராணி உவாச்சா அதெல்லாம் கிடையாது, கோபி உவாச்சா. சோ இதனுடைய அர்த்தம் எவ்வளவு சிறப்பான ஒரு அர்த்தம். இதற்கு ஸ்ரீல பிரபுபாத தன்னுடைய பொருளுரையில் என்ன விளக்கம் தருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். கோபி உவாச்ச மதுபகிதவ பந்தோ மா ஸ்பிருஷா அங்கிரிம் ஷப்தன்யஹ ஷபத்ன்யஹ குச்ச விலூலிதா மால கும்குமா ஸ்மஸ்ருபீர்ணஹ வகது மதுபதிஷ்தன்மானினம் பிரசாதம் யதூஷததி விதம்பியம் யஷ்ய தூதஸ்த்வம் இதிர். யாராச்சும் படிக்கிறதா படிக்கலாம். हरे कृष्ण प्रभुजी। गोपी उवाच मधुपकितव बन्धो मा स्पृशाङ्घ्रिं पत्न्याः कुशविलुलितमाला कुङ्कुम संसृभिर्नः वहतु मधुपतिस्तन्मानिनीनां प्रसादं यदु सतसि विडम्प्यं यस्ततूदस्त्वम् ईतृक्। हरे कृष्ण। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण प्रभुजी। गोपी उवाच मतुपकितव पनतो मा पृच्छाङ्घ्रिं सपतन्याः कुच विलुलितमाला कुङ्कुमस्मश्रुभिर्नः वहतु मधुपतिस्तन्मानिनीनां प्रसादं यदु सदसि विडम्ब्यं यस्य तूदस्त्वं ईदृक्। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण प्रभुजी। मधुबकिजव प्रणतो मा स्पृशाङ्घ्रिं सपत्न्याः कुशविलुलितमाला कुङ्कुम संसृभिर्नः वहतु मधुपतिस्तन्मानिनीनां प्रसादं यदु सदसि विडम्प्यं यस्य तूदस्त्वम् ईदृक्। हरे कृष्ण। गोपी उवाच मतुपकितव पणतो मा स्पृशाङ्घ्रिं सपस्तन्याः कुच विलुलितामाला कुङ्कुम स्मश्रुभिर्नः वहतु मधुपतिस्तन्मानिनीनां प्रसादं यतु सतसि विडम्प्यं यस्य तूतस्त्वम् ईदृक्। हरे कृष्ण। गोपी उवाच मधुपकितव पनतो मा स्पृशाङ्घ्रिं सपत्न्याः कुशविलुलितमाला कुङ्कुम संसृभिर्नः वहतु मधुपतिस्तन्मानिनीनां प्रसादं यदु सदसि विडम्प्यं यस्तु तूदस्त्वम् ईदृक्। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல கோபி வாச்சா, அதாவது பிரதானமான கோபி அவங்க பாடுறாங்க, அது ஸ்ரீமதி ராதாராணி. அதனுடைய பொருள் வந்து ஸ்ரீமதி ராதாராணி காது கிட்ட ஒரு தேனி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, அந்த சத்தம், அந்த ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது தேனி. அதை பார்த்து அவர் பேசுற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகம். இது வந்து என்ன அப்படின்னா, அந்த தேனியை பார்த்து ஏமாற்றக்கூடியவரினுடைய பிரதிநிதி அப்படிங்கிறாங்க. ஏமாற்றக்கூடியவர் அப்படின்னா அந்த ஏமாற்றக்கூடியவருடைய தோழனான தேனியே. ஏமாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணர் ஏமாற்றுகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு கோபத்தோட ஒரு கர்வமா கூட இருக்கலாம். நமக்கு வந்து பாக்குறோம், இதை வந்து பல்வேறு கோணங்கள்ல நம்ம இதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு கோபத்தோட பகவான் கிருஷ்ணரை ஏளனமாக கையாலாகாத கிருஷ்ணர். கையாலாகாத கிருஷ்ணர் அப்படின்னா ஒன்ஸ் போயிட்டார், அவர் அந்த இடத்த விட்டு திரும்ப வரவே இல்லை. கையாலாகாத கிருஷ்ணர். அவருடைய நண்பரான தேனியே, தயவு செய்து என்னுடைய காலை தொடாதே.
அது அந்த மீச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தேனீக்கு, அது வந்து இந்த ராதாராணி காலை சுடும்போது அதை தொடாத. அதுக்கு என்ன காரணம் என்றால், எனக்கு போட்டியாக உள்ள வேறு ஒரு பெண்களின் கழுத்தில் மாலையில் உள்ள குங்குமம் அந்த கிருஷ்ணருடைய மார்பில் அந்த குங்குமம் பட்டிருக்கலாம். சோ அந்த பொறாமை இருக்கு பாருங்க, ஜெலசி. வேற ஒரு பொண்ணுகிட்ட மதுராவில் பகவான் கிருஷ்ணர் இப்ப மதுரால இருக்காரு. சோ மதுரால அவர் எங்களை எல்லாம் மறந்துட்டு அந்த மதுராவில் உள்ள பெண்களோடு அவர் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறார். சோ அவங்களுடைய குங்குமத்து மேல இருக்கிற மாலை பகவானுடைய மார்பில் பட்டிருக்கலாம். சோ இந்த கோபிகள் எல்லாமே இங்க பகவானோட விளையாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆரத்தழுவி கொள்வார்கள், ஒருத்தரோடு ஒருத்தர் விளையாடிட்டு இருப்பாங்களே. சோ அதே மாதிரி மதுராலையும் அவர் பகவான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ரீமதி ராதாராணி அந்த கோபத்தோடு கர்வத்தோடு பகவான் கையாலாகாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில சொல்லிட்டு, தயவு செய்து நீ யதுக்கள் உள்ள மகாசபையில் நுழைந்து விடாதே, நீ கேலிக்குரியவனாகி விடுவாய். உன்னை எல்லாருமே வந்து கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரதிநிதி அப்படின்னாச்சு, முதல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஃப்ரெண்டை கேலி பண்றாங்க அப்படின்னா, விருந்தாவனத்தில் உள்ள யதுக்கள் பகவான் கிருஷ்ணர் மீது எவ்வளவு பிரேமையாக எவ்வளவு பாசமாக இருந்தார்கள், அவங்க எல்லாமே கேலி பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட்டா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு விரக தாபம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அருமையான விளக்கங்கள் பல்வேறு ஆச்சாரியர்கள் தருகிறார்கள். இது என்ன அப்படின்னா, ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் ஸ்ரீமதி ராதாராணி. இந்த இடத்துல வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து திட்டுறாங்க, சாஸ்டைசிங். அவருடைய செயல்கள் எனக்கு பிடிக்கவில்லை. அது ஆரம்பிக்கும் பொழுது அந்த பம்பிள் பீக்கு என்ன பேர் அப்படின்னா மதுப்பா. மதுப்பா அப்படின்னா அந்த மலரில் உள்ள தேனை உறிஞ்சி சுவைக்கக்கூடிய ஒரு தேனி மதுப்பா. கிருஷ்ணரை வந்து மதுபதி, அவருடைய நண்பன் அப்படிங்கும்போது மதுபதி. மதுபதி மதுப்பா அப்படின்னு அந்த ரெண்டு பேரு. சோ இந்த கோவத்தை, பல்வேறு வகையான உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு, இதை ஆச்சாரியர்கள் குறிப்பாக ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரஜல்பா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரஜல்பா பேசாத, மற்றவனை பத்தி குறை பேசாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஒரு வகையான பிரஜல்பா அப்படிங்கிறாரு. இதை அவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, ரூப கோஸ்வாமியுடைய உஜ்வல நீலாமணி, அதுல இந்த பிரஜல்பத்தை பற்றி அவர் எழுதக்கூடிய விளக்கங்களை இந்த ஒரு பாகவத குறளுக்கு, இந்த ஸ்லோகத்திற்கு அவர் அதை விளக்கமாக நமக்கு அளிக்கிறார். என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மூடுல அவங்க பேசுறாங்க. கிதவ பந்தோ மதுப்பா கிதவ பந்தோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல பொறாமை. அந்த மது பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் பொறாமையில் இருக்கிறார். அதன் பிறகு அவநம்பிக்கை, அவ்வளவுதான், பகவான் கிருஷ்ணர் இனிமே வரப்போறது இல்லை, நம்பிக்கையை இழப்பது, அது ஒரு விதமான விஷயம். அதே போல ஒரு கர்வத்தில் பேசுவது, மா ஸ்பர்ஷ அங்கிரம், வேறு ஒரு பெண்ணின் மார்பில் உள்ள மாலையில் உள்ள குங்குமம் அப்படின்னா ரொம்ப கர்வம், எனக்குத்தான் சொந்தம் அந்த பகவான், வேற யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மாலையிலிருந்து அந்த குங்குமம் உன்னுடைய காலில் பட்டிருக்கலாம் அப்படின்னா அது ஒரு கர்வத்தோடு அவர் பேசுகிறார் அப்படின்னு. அதே போல யது சதாஷி, யது சதாஷினா யதுக்களினுடைய சபையில் உனக்கு கேலி பண்ணப்படும் என்றால், அந்த பகவானுக்கு வந்து சாமர்த்தியம் கிடையாது, அவருடைய நடத்தையில் எந்த விதமான ஒரு நல்ல தைரியமாக செய்யக்கூடிய செயல்கள் கிடையாது. ஒன்ஸ் அவர் மதுராக்கு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா மற்றவங்க பேசுறதான் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரே தவிர, இவங்களெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு வரணுமே, எல்லாரையும் முறைச்சுக்கிட்டு எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நான் திரும்ப விருந்தாவனத்துக்கு வருவேனே அப்படின்னு எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிறத நினைச்சிட்டு அந்த ஸ்ரீமதி ராதாராணி இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சாமர்த்தியமற்ற முறையில் நீ நடந்து கொள்கிறாய். அந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஆச்சாரியர்கள் எழுதுகிறார்கள். இதுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு பாகவத்துல இந்த இடத்துல மற்ற ஆச்சாரியர்களை பற்றித்தான் அவர் எழுதியிருக்கிறாரே தவிர இந்த இடத்துல டைரக்டா அவர் எதுவுமே எழுதல. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய டிவோட்டிஸ்க்கெல்லாம் நிறைய லெட்டர்ஸ் எழுதுவார் அவரு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா, லெட்டர்ஸ், டெய்லி லெட்டர்ஸ், டெய்லி கோட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ஜூன் 15, 1971 சித்திரலேகா அப்படிங்கிற ஒரு டிவோட்டிக்கு
அவர் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறார். அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேனி, இந்த பர்டிகுலர் வெர்ஸ் அவர் கோட் பண்ணி அவர் சொல்றாரு, இந்த தேனியானது பகவான் கிருஷ்ணராலும் ஸ்ரீமதி ராதாராணியினாலும் அனுகிரகம் பெற்ற ஒரு தேனி. வண்டு கருப்பாக இருந்தாலும் பகவானும் கருப்பு, இந்த வண்டும் கருப்பு. அதனால ஸ்ரீமதி ராதாராணிக்கு உரிமை எடுத்து அந்த வண்டினை கண்டிக்கிறாள் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், ஸ்ரீமதி ராதாராணி வந்து லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க. அதைத்தான் பிரபுபாதர் அவ்வளவு சுவையாக எழுதுகிறார். அந்த லெட்டர்ல எழுதும்போது கூட எவ்வளவு சுவையா எழுதுறாரு பாருங்க அவரு. ரெண்டுமே கருப்பா இருக்கிறதால ஸ்ரீமதி ராதாராணி அந்த வண்டினை கண்டிக்கிறாள். அந்த வண்டு தப்பு செய்யற மாதிரி இருந்தாலும் கூட அந்த வண்டை பகவான் கிருஷ்ணராக நினைத்து கொண்டு கண்டிக்கிறாள். அவர் செய்யற செயலை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வண்டிடம் நாம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிறார். சோ ஒரு பக்தி ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் என்றால், சேவகம் செய்யக்கூடிய ஒருவருக்கு நாமும் சேவகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தேடி எடுத்து கொண்டு சேவகம் செய்தால்தான் அந்த உன்னதமான சக்தி பரம்பொருளை நம்மால் அடைய முடியும். இதையே தான் ரகுகுணா ஜடபரத முனி ரொம்ப அற்புதமாக, ஜடபரத முனியை வந்து ஒரு சாதாரண ஆளா நினைச்சுக்கிட்டு அவரை வந்து கேலி செய்யும் போது, அவர் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய தத்துவங்களை அறிந்தவர், ஆன்மீகவாதி அப்படிங்கிற விஷயம் தெரிந்து ரகுகண மன்னன் அவரிடம் வந்து நிறைய போதனைகளை பெறுகிறான். அதுல ஒரு ஸ்லோகம், ரகுகுணா ரகுகணாய் தபஷா நா யாதி நா சேஷ்யாய நிர்வாபன கிருஹத்வா நா சந்தாஷ நைவ ஜலக்னி சூர்யை வினா மகத் பாதராஜோ அபிஷேகம். இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ரகுகுணா மன்னா, நீ செய்யக்கூடிய பக்தி தொண்டு நீ ரொம்ப பெரிய ஒரு பரமஹம்ச நிலையிலிருந்து நீ செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு நீ செய்யாத. பக்தர்கள் வாழ்க்கையில பக்தியில பரமஹம்ச நிலையில் சென்ற ஒரு பக்தரினுடைய கமல பாதங்களில் நீ தஞ்சம் புகுந்து அவருடைய அனுகிரகத்தாலினால் மட்டுமே உன்னால் பக்தியை பெற முடியும். நீ பெரிய பெரிய தபஸ்யா பண்ணிருக்கலாம், நிறைய தூய்மையான பயிற்சிகள் செய்திருக்கலாம், கடுமையான பயிற்சிகள் நீங்க செய்திருக்கலாம், பக்தி பயிற்சி செஞ்சிருக்கலாம், வேத அறிவு உனக்கு நிறைய இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை நீ துறவரம் செய்திருக்கலாம், இல்லையா, வர்ணாசிரம தர்மத்து பிரகாரம் நீ எல்லா விதமான காரியங்களையும் செய்திருக்கலாம், வேதங்கள் மிகச்சிறப்பாக நீ தெரிந்திருக்கலாம், சூடு மழை வெயில் காற்று எதுவுமே பார்க்காம எல்லா இடத்துலயுமே நீ வந்து தொடர்ந்து பக்தியை செய்து கொண்டிருக்கலாம். என்ன நீ செஞ்சாலும் பிரயோஜனமே கிடையாது. பரமஹம்ச நிலையை அடைந்த ஒரு பக்தனின் கமல பாதங்களில் தஞ்சமடைந்து அவனுடைய கருணையை பெற்றாலே ஒழிய உன்னுடைய பக்தி வளராது. உன்னுடைய பக்தி வளரான்னு சொல்ல, உன்னுடைய பக்தியில் வளர முடியாது அப்படிங்கிறார். உன்னுடைய பக்தி வளரன்னு சொல்ல, பக்தியில் வளர முடியாது, பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிருஷ்ண பக்தி ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஸ்ரீமதி ராதாராணி. இதையே தான் சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்றார் இல்லையா, கோபி பர்த்து பத கமலையோர் தாச தாசானு தாசா அப்படிங்கிறார். கோபிகர்கள் விருந்தாவனத்துல வந்து ரொம்பவும் தாழ்மையான ஒரு நிலையில் உள்ள ஒரு கோபி ஸ்ரீமதி ராதாராணி பகவான் கிருஷ்ணருடைய மிகவும் சிறந்த ஒரு பக்தையாக பார்க்கப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமதி ராதாராணி போன்ற பக்தர்கள் உடைய ஒரு சங்கமம் எப்படி கிடைக்கின்றது என்றால், காரணம் பகவானையே அவர் கவர்ந்து இழுக்கக்கூடியவர். ஜகத் மோகன கிருஷ்ண தன்ஹார மோகினி அதைவ சமஷ்தேரா பரதாக்கூராணி, முழுமையான சக்தி படைத்தவர். நம்ம பார்த்தோம் இல்லையா, சக்திமான் சக்தி. அதே தான் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்துல பின்னாடி எழுதுறாரு. ராதா பூர்ண சக்தி, கிருஷ்ண பூர்ண சக்திமான், தோய் வஸ்து பேதா நாய் சாஸ்திர பரமானம். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள பிரமாணங்கள் என்ன அப்படின்னா, அந்த சக்தி பகவான் ஸ்ரீமதி ராதாராணி பகவானினுடைய முழுமையான ஒரு ஆற்றலாக இருக்கிறார். அதனால அவர்களிடம் நாம் முழுமையாக சரணடைந்து
அந்த ஸ்ரீமதி ராதாராணி பரம தேவதா. பரம தேவதா அப்படின்னா எப்படி நம்ம பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம், பரம புருஷர் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி பரம தேவதா, அனைவராலும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர். அதைவ சர்வ பூஜ்ய பரம தேவதா சர்வ பாலிகா சர்வ ஜகதேர மாதா, ஜகத்திற்கெல்லாம் மாதாவாக இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய கருணையின்றி பகவான் கிருஷ்ணரை நம்மால் அடையவே முடியாது. ஸ்ரீமதி ராதாராணியை பற்றிய ஒரு சில மிகவும் சிறப்பான விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதம் அதுல என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா, சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி எந்த அளவிற்கு பெருமை வாய்ந்தவர், எந்தெந்த ஆச்சாரியர்கள் எல்லாமே எப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜஸ்ட் ஐ வில் டேக் another 10-15 minutes. ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம இப்ப பார்த்தது பொதுவாக பல்வேறு இடங்கள்ல நம்ம ஆச்சாரியர்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி என்ன கூறப்பட்டிருக்கிறது? ஸ்ரீமத் பாகவதத்துல ராதாராணியுடைய பெயர் நேரிடையாக எங்குமே கூறப்படவில்லை. நம்ம எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். நிறைய ஸ்ரீமதி ராதாராணி ராதா ராதா கிருஷ்ணர் ராதாராணி இல்லாம இல்லைன்னு சொல்றாங்களே. ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணரை பற்றியது, கிருஷ்ணருடைய பக்தர்களை பற்றியது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி அங்கு ஏன் கூறவில்லை அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். படிக்க படிக்க எல்லாருக்கும் விஷயம் புரிய ஆரம்பிக்கும். புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க, இந்த இயக்கத்துல இருக்காங்க, கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கலாம். 10வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயம். இதுல பகவானை கோபியர்கள் தேடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உள்ள ஒரு விஷயம். இதுல கோபியர்கள் ரொம்ப மன வருத்தம் அடைந்து, கிருஷ்ணர் போயாச்சு, மதுரா போயிட்டார், அதுக்கப்புறமா திரும்ப வரல அப்படின்னு. அதாவது இந்த ஒரு பகுதியில எப்படி அப்படின்னா, ராச நடனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பகவானும் ஸ்ரீமதி ராதாராணியும் காணாமல் போய் விடுகிறார்கள். அந்த லீலா ஒரு சில பேர் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க தேடிட்டு போறாங்களாம். இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு போறாங்க. இது எதற்காக நான் இந்த ஒரு பாஸ்ட் டைம்ஸ் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல மாத்திரம்தான் ஓரளவுக்கு நேரிடையாக ஸ்ரீமதி ராதாராணி அப்படிங்கிற ஒரு விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் தரப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்லோகம் இருக்கு. அந்த 4-5 ஸ்லோகத்துல இன்டைரக்ட் மீனிங், ஸ்ரீமதி ராதாராணியை பற்றிய செய்திகள் அந்த ஸ்லோகங்கள்ல வந்திருக்கும். இது மறைமுகமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இட் இஸ் அட்ரஸிங் ஒன்லி டு ஸ்ரீமதி ராதாராணி அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமத் பாகவத்ல இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இதையும் நீங்க படிக்கிறதா படிக்கலாம். அந்யாராதிதோ நூனம் பகவான் ஹரீர் ஈஸ்வரஹ யன்னோ விஹாய கோவிந்தா பிரீதோ யாம் அனயத் ரஹ. யாராவது படிக்கிறதா படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அனையாராதித்தோ நூனம் பகவான் ஹரிர் ஈஸ்வரக என்னோ விகாய கோவிந்தக பிரீதோ யாம் அனயத்ரக. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ பிரபுஜி. அனையாராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வரக யன்னோ விகாய கோவிந்த பிரீதோ யாம் அனயத்ரக. ஹரே கிருஷ்ணா. அனயாராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வரக யன்னோ விகாய கோவிந்தக பிரீதோ யாம் அனயத்ரக. ஹரே கிருஷ்ணா. அநாயாரதிதோ நூனம் பகவான் ஹரி ஈஸ்வரஹ என்னோ விகாய கோவிந்தக பரிதோ யாம் அனயத்ரஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனயாராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வரக யன்னோ விகாய கோவிந்த பிரீதோ யாம் அனயத்ரஹ. ஹரே Krishna Prabhuji. Anayaradito nunam Bhagavan Harir Ishwaraha Yenno Vihaya Govindaha Prito Yam Anayatraha. Hare Krishna. Hare Krishna Prabhuji.
अनयाराधितो नूनं भगवान् हरिर् ईश्वरः यन्नो विहाय गोविन्दः प्रीतो याम् अनयत्रहः. हरे कृष्ण. சோ அனையா ஆராதித்தோ நூனம். இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல இந்த கோபியர்கள் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேரும் ராசலீலையில் இருக்கும்போது பகவானும் ஸ்ரீமதி ராதாராணியும் மிஸ்ஸிங். சோ அதனால மற்ற கோபியர்கள் பாடுற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகம். இதுல என்ன எழுதுறாங்கன்னா, அனையா ஆராதித்தோ நூனம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட கோபி பேரை டைரக்டா சொல்லல, ராதாராணின்னு அவங்க டைரக்டா சொல்லல, இந்த குறிப்பிட்ட கோபி அவங்க சொல்ல. சுகதேவ கோஸ்வாமி அந்த மாதிரி சொல்றாரு, வியாசதேவர் அந்த மாதிரி has compiled this ஸ்லோகா. இந்த குறிப்பிட்ட கோபி பகவான் கிருஷ்ணருடைய பக்தியை மிகவும் சிறப்பாக செய்தவளாக இருந்திருக்க வேண்டும். அதனால் மகிழ்ச்சி அடைந்த அந்த பகவான் இந்த கோபியினை நம்மை தவிர அவளை கடத்தி கொண்டு சென்றிருக்க வேண்டும், ஒரு தனிமையான இடத்தில் அவர்கள் சென்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு. சோ ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன், அந்த பக்தியில வந்து மிகவும் சிறப்பாக செய்த அப்படின்னு மற்ற கோபியர்கள் எல்லாருமே ஸ்ரீமதி ராதாராணியை ஆராதித்தா. ஆராதித்தா அப்படின்னா ஆராதனை. ஆராதனை அப்படிங்கும்போது பகவானினுடைய வழிபாட்டு முறை, அதைத்தான் அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல. அந்த பகவானினுடைய வழிபாட்டு முறையை மிகவும் சிறப்பாக செய்த இந்த கோபியரை அந்த பகவான் நம் கண்ணிலிருந்து மறைத்து தனியான ஒரு இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அது. இதற்கு விளக்கம் அளிக்கும் போது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றாரு, ஆராதிதா அப்படின்னா அது ஸ்ரீமதி ராதாராணி தான். அத சுகதேவ கோஸ்வாமி முடிந்தவரை நேரடியாக தெரிவிக்காமல் மறைமுகமாக இதை பற்றிய விஷயங்களை விளக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட அந்த ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஒரு அதிர்ஷ்டம், ஒரு கருணை, எப்படி வந்து ஒரு பெரிய மேல சத்தம் கேட்கும் போது ஒரு மங்களகரமான செய்தி அப்படி நம்ம நினைக்கிறோமோ, அது போல அந்த மங்களகரமான அந்த அதிர்ஷ்ட தேவதையின் பெயர் அவளுடைய கருணையினாலேயே சுகதேவ கோஸ்வாமி இங்கு கூறியிருக்கிறார் அப்படின்னு. இதையே தான் உஜ்வல நீலாமணியில வந்து ஸ்ரீமதி ராதாராணி இந்த ஒரு பதத்திற்கு அதை வந்து இங்க எழுதுறாரு. பட் இந்த இந்த ஸ்லோகத்துல வந்து அதெல்லாம் கிடையாது. இதையே வச்சு உஜ்வல நீலாமணியில ரூப கோஸ்வாமி அந்த பாதங்களை பாக்குறாங்க. இந்த சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், நடந்து போகும்போது 2 பாதங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க கோபிகள்லாம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாதங்கள் மாத்திரம்தான் தெரியும். சோ அந்த பாதங்கள் பட்ட அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பதிப்பு, கால் பதிக்கும் போது அதுல என்னென்ன சிம்பல்லாம் இருக்குங்கிறத உஜ்வல நீலாமணியில ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காரு. அது எல்லாமே ஸ்ரீமதி ராதாராணிக்கு பொருந்தக்கூடியது அப்படிங்கிறது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் அதை ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல அவர் சொல்றார். 19 வகையான குறிகள் அவருடைய இடது காலிலும் வலது காலிலும், ஸ்ரீமதி ராதாராணியுடைய இடது காலிலும் வலது காலிலும் இருக்கின்றன அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நிச்சயமாக ஸ்ரீமதி ராதாராணி தான் இது அப்படின்னு. சோ அதுதான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே போல இந்த இடத்துலயும் ஸ்ரீல பிரபுபாதர் இதற்கான ஒரு விளக்கத்தை நேரடியாக அவர் சொல்லவே இல்லை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவிற்கும் ராமானந்த ராயருக்கும் நம்ம முதல்ல நம்ம பார்த்த சம்பாஷணை, அதுல வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு ராமானந்த ராயர் பல்வேறு விளக்கங்களை சொல்லி கொண்டு வருகிறார். பகவத்கீதையில சொன்ன எல்லா அம்சங்களையும் அவர் சொல்லிக்கிட்டே வராரு. எல்லாத்தையுமே மகாபிரபு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவரு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை அந்த இடத்துல ராமானந்த ராயர் மகாபிரபுவிற்கு பாடி காட்டுறாரு. எப்படி பகவான் கிருஷ்ணர் அந்த உன்னதமான பக்தி தொண்டு, அதை பத்தி தான் டிஸ்கஷன் அவங்க 2 பேரும் பேசுறது. இந்த கோபிகள் சொல்றாங்க இல்லையா, உன்னதமான பக்தி செய்தவளாக இந்த கோபி இருப்பதினால் பகவான் நம்மிடமிருந்து அவளை மறைத்து தனிமையான இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள இந்த ஸ்லோகத்தை ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபுக்கு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் மகாபிரபு என்ன சொல்லுவாருன்னா, வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது. அது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ஆர்டினரி ஆர்டினரி ஆர்டினரி, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, மேல சொல்லு மேல சொல்லு மேல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறவரு இந்த ஒரு ஸ்லோகம் முதல் முறையாக அவர் ராதாராணிய பத்தி பேசும்போது
அவ்வளவு சந்தோஷம் அடைந்த மகாபிரபு மேலே கூர் இன்னும் சொல் அப்படிங்கிறார். இதற்கு ஸ்ரீல பிரபுபாதர் அந்த ஒரு பதத்திற்கான பொருளுரையில் பர்போர்ட்ல ஸ்ரீமதி ராதாராணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை he is also confirming, reconfirming. ஆக்சுவலா பாகவதத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் எழுதுனதோட அப்படியே விட்டாச்சு. உஜ்வல நிலாமணி அந்த கோட்டு அதை அப்படியே விட்டுறாரு பிரபுபாதர் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதே இல்லை. அவரு தான் ரெண்டுமே எழுதியிருக்காரு, பொருளுரை ரெண்டுத்துக்குமே அவரு தான் எழுதியிருக்காரு. இருந்தாலும் அவர் எவ்வளவு புத்தி சாமர்த்தியம், புத்தி சாலு பாருங்க. அவரு திரும்ப திரும்ப ரிப்பீட்டே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம் பாகவதத்துல வேற ஒரு ஆச்சாரியருடைய கருத்துக்களை கொடுத்தவர். இங்க ராமானந்த ராயருக்கும் பகவானுக்கும் நடைபெற்ற விஷயங்களில் அந்த ஆராதிதா என்பது ஸ்ரீமதி ராதாராணி தான் அப்படின்னு அவரும் கன்ஃபார்ம் பண்றாரு. பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை புதுசா படிக்கிறவங்களுக்கு ராதாராணி பேரே இல்லையேன்னு சொல்லி நிறைய பேரு இது இல்லை அப்படின்னு நம்புவாங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி ஒரு பர்டிகுலர் காரணத்திற்காக அவர் அதெல்லாம் எழுதவே இல்லை. மற்ற புராணங்கள், நிறைய புராணங்கள்ல டைரக்டா இருக்கு ஸ்ரீமதி ராதாராணியுடைய பெயர், பகவான் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த ஒரு பக்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல. கிருஷ்ண வாஞ்சா பூர்த்தி ரூபா கரே ஆராதனே அதைவ ராதிகா நாம புராணே வாக்கனே. சைத்தன்ய சரிதாமத்துல ராதிகா ஆராதனா, பகவானுக்கு நீங்க ஒரு ஆராதனை ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணருடைய அனைத்து விதமான சந்தோஷங்களை நிவர்த்தி செய்பவர்கள் அப்படின்னு பார்த்தா அது யார் என்றால் புராணங்களில் கூறப்பட்டுள்ள அந்த ராதிகா அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதனால ஆராதனை பகவான் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் ஸ்ரீமதி ராதிகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. நவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சுகதேவ கோஸ்வாமி ஏன் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பெயரை நேரடியாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கவில்லை? இதற்கு அற்புதமான விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. முக்கியமான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, பிரேம சமாதியை அடைந்து விடுவோமே என்ற ஒரு பயத்தினால். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரேம சமாதி? இந்த இடத்துல சுகதேவ கோஸ்வாமி இஸ் ஆன் அ பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஒரு பௌதிக டெர்மினாலஜில நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமிக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 7 நாட்கள் இல்லையா? 7 நாட்களில் பரீட்சத் மகாராஜாவிற்கு மரணம் ஏற்பட போகிறது. அந்த 7 நாட்களுக்குள்ளாக ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய முழு விவரமும் அவர் அங்க கேட்கிறாரு. ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லுன்னு அவர் கேட்கல, 2 கேள்விகள் கேட்கிறார் இல்லையா? நான் உடனே தெரிந்து கொள்ள மரணம் அடையும் போது ஒருவன் உடனே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, வாழ்நாள் முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த 2 கேள்வி கேட்கும்போது சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்தை, பகவானுக்கு பக்தி செய்வதை, பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தர்களை பற்றி தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு அம்சங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். இது எல்லாமே 7 டேஸ்ல முடிச்சிருக்கார் அவர். இந்த பிரேம் சமாதி அப்படின்னா ஆன்மீக பரவச நிலையை அடைந்து விடுவார். எப்போ அடைவார்? யாராச்சும் போய் அவர்கிட்ட ராதாராணி அப்படின்னு ஒரு பேரை சொல்லிட்டா அவர் உடனே அந்த சமாதிக்கு போயிடுவாராம். இதை பற்றி பிரம்ம மூர்ச்ச ஷண்மஷிகி பவே நாச்சரேத மத ஸ்பஷ்டம் பரீட்சித் ஹித் கிருன்